15/2/2014 திமுகவுடைய 10வது மாநில மாநாடு நடக்குது. அந்த மாநாட்டில் 91 அடி உயர கொடிக்கம்பத்தில் கொடியேற்றி வைக்கணும். அந்த சமயத்தில் கலைஞர் வர்றதுக்கு முன்னால் 9 மணி அளவில் ஒத்திகைக்காக கொடிக்கயிறை ஏற்றி இறக்கி பார்த்துருக்கிற சமயத்தில் கொடிக்கயிறு ஒரு உருளையில் சிக்கிக்கிச்சு. கயிறு மேலையும் போகல கீழையும் போல மாட்டிக்கிச்சு. எல்லாரும் என்ன செய்யறதுன்னு குழப்பிட்டு இருந்த சமயத்தில் கருப்பு சிவப்பு சீருடை அணிந்த தொண்டன் ஒருத்தன் வந்தான். யாரையும் கேட்கல, காலனியை கழட்டி வச்சுட்டு மலன்னு கொடிக்கம்பத்தில் ஏறிட்டான். கொடிக்கம்பம் இரும்பு குழாயில் ஆனது. போதா குறைக்கு கருப்பு சிவப்பு பெயிண்ட் வேற பூசி இருந்தது. ஏறத்தாழ 70வது அடியில சிக்கல். தொண்டன் எதை பத்தியும் கவலைப்படாம சரசரன்னு ஏறி அந்த சிக்கலை சரி பண்ணான் தெரியுமா? 70வது அடியில தன்னோட உயிரையும் பொருட்படுத்தாம ஏறி இறங்கின அந்த தொண்டன் தும்பல் ரமேஷ்னு பேரு. தாப்பேட்டை ஒன்றியத்தை சேர்ந்தவர். அவரை பாராட்டினதும் மதிச்சதும் மரியாதை செஞ்சதும் வேற கதை. ஐயோ, அட நாசமா போற எடுபட்ட வயலுகளா, நீங்க வேலைக்கார வந்திருக்கீங்க. என்ன உசுரோட வச்சு புதைக்கிறதுக்குன்னு வந்திருக்கீங்கடா. சல்லியா நொறுக்கிட்டீங்களடா. இப்படிப்பட்ட திமுக தொண்டர்களோடு அந்த தவக்கள தொண்டர்களை ஒப்பிட முடியுமா? தொண்டர்கள் கூட கிடையாது, ரசிக குஞ்சுகள். இந்த லட்சணத்துல திமுகவுக்கும் தாவேக்காவுக்கும் தான் போட்டியா கனவு காண்றாங்க. நல்லா காத்துல மீன் பிடிச்சி கடலுக்குள்ள போய் சுட்டு திங்கிற கதை தான். இவங்களோட எல்லாம் நாம் அரசியல் பண்ண வேண்டியதா இருக்குது பார்.